தொற்றுலயே சம்பவம் பண்றவனை பார்த்திருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனை கேள்விப்பட்டிருக்கியா? அதான் தளபதி. தொற்றாத. இப்போ வரைக்கும் 40 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க. 40 மில்லியன் பேரும் முதல்ல பார்த்தது உங்க ஃப்ரேம் தான். இன்னும் என் ஃபேஸ் ஃபுல்லா தெரியல, குரலை வச்சுண்டு சார் இது நீங்க தானே நாங்க டிசைட் பண்றோம்னு நிறைய பேர் வந்து பேசுறாங்க. அஜித்துக்கு பண்ணோம் இவருக்கு பண்ணலன்னு எனக்குள்ள ஒரு சின்ன இன்னொருல இருந்துனே தான் இருந்தது. கிடைச்சா நல்லா இருக்கும், பட் எப்படி வரும்னு தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு அழகான எனக்கு தெரியலாம் வந்து வி என்ஜாய்ட். விஜய் வந்து என்கிட்ட அப்பயே சொன்னாங்க, சார் உங்களுக்கு நடிக்க தர வரல சார் அப்படின்னு. அப்பாடா தேங்க்ஸ் தம்பி, கிளம்பிட வார வீட்டுக்கு கிளம்பிட. நம்ம எப்படா ஒரு நாள் இப்படியே மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு கேட்டேன். பொறாமையா இருக்கு, எப்படி மெயின்டைன் பண்ண முடியுது நல்ல சார் நம்மள நம்பி. இந்த பட்ஜெட்ல இருக்கும்போது தான் என் கடைசி படம் சொல்லிட்டு போற விஷயம் நீங்க கேட்டப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? இன்னும் கொஞ்சம் பண்ணலாமே படம் அப்படிதான் தோன்றும். He is not only a good artist, he is a good entertainer. அவரோட ஏர்லி ஃபிலிம்லாம் நான் பார்த்துருக்கேன். உதயால பண்ணதுக்கும் தெரியல பண்ணதுக்கும் இப்போ நான் இதனுடைய இதெல்லாம் ஃபுட்டேஜ்லாம் பார்க்கறதுக்கும் drastic difference. He has grown from பரங்கிமலை to இமயமலை. அவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க, சினிமா பாருங்கப்பா, எதுக்கு நீங்க இது பண்றீங்கன்ற ரேஞ்சுக்கு. அவங்க ரெண்டு பேருமே நல்ல யுனைடடா எங்க பார்த்தாலும் ஒரு நல்ல வைப்ல இருக்கு. நம்ம இங்க நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு அங்க அவங்கள பத்தி வச்சு சண்டை போடணும், நீ அவரா நான் இவரா அப்படின்னு. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே. ஜனநாயகன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஒரு 3 நாள் ஆகுது. இப்போ வரைக்கும் 40 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க. 40 மில்லியன் பேரும் முதல்ல பார்த்தது உங்க ஃப்ரேம் தான். ஒரு பேக் ஷாட் காட்டுறாங்க, ஃப்ரண்ட் ஷாட், ஐக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சிருக்காங்க, ஒரு டைலாக் பேசுறீங்க. அப்படிங்கும் போது செம்மையான ஒரு எலிவேஷனான ஒரு விஷயம் தான். எப்படி ஜனநாயகன்ல நீங்க உள்ள வந்தீங்க, அந்த விஷயம் எப்படி நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்ஸ் டு டைரக்டர் H. வினோத். ஓகே. And then to Vijay, and then to the production house and the rest of the team. Okay. வினோதோட நான் வந்து அசோசியேட் ஆகிறதுக்கு ஒரு படம் தான் முக்கியமான காரணம். அந்தஹாரம்னு. ஓகே. அதுல நான் பிளேட் மெயின் வில்லன். அதனுடைய ஒன் ஆஃப் த கிளிப்பிங்ஸ் வினோத் பார்த்துட்டு தான் என்னை he casted me in நேர்கொண்ட பார்வை. ஓகே. நேர்கொண்ட பார்வையிலேயே ஒரு 2 கேரக்டர் முதல்ல டெஸ்ட் பண்ணா நான் வந்து சொன்னேன், நல்லா அவ்வளோலாம் தமிழ் வராது தலைவா, எப்படியுமே ப்ராம்ப்ட் பண்ணணும், என் பேருன்னு டைலாக் சொன்னா கூட நான் ப்ராம்ப்ட் பண்ணுவேன், ரிக்வஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சிரிச்சுட்டு, சரி வேணா ஒரு நச்சுன்னு ஒரு கேரக்டருக்கு பண்ணுங்கன்னு சொல்லி அதில் கொடுத்தோம். ஓகே. அண்ட் சமவ் ஒரு சின்ன ஃப்ரீக்வன்சி நல்லா டலி ஆச்சு. ஓகே. ஏற்கனவே நான் அஜித்தோட தொடரும் பண்ணியிருக்கேன். ஆமா ஆமா. அப்புறம் வந்து இன்னொரு படம், அந்த ஆண்டே நூற்றாண்டுன்னு ஒரு படம், அஜித் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து டைரக்டர் ஆகிறதுக்கான இது பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே. கண்டுகொண்டேன் இல்ல அதுக்கு முன்னாடி. ஓகே ஓகே ஓகே. ஐ திங்க் மியூசிக் டைரக்டரோ ஏதோ ட்ரை முகவரி. ஓகே. இவர் சீதர் சார் படம். இல்ல சாரி, இது வந்து துரை. ஓகே ஓகே. துரை துரை. அவர் ஒரு சின்ன போர்ஷன் ப்ரொடியூசரா வந்துட்டு போயிடுங்க சார் அப்படின்னு. ஓகே. சரின்ட்டு நான் வந்துட்டு அதுலயும் நல்லா பண்ணேன். ஓகே. சின்ன போர்ஷன் தான் அது. அஜித்தோட ஒரு சின்ன பரிச்சயம் இருந்துட்டே இருந்தது. இன்சிடென்ட்லி விஜயோட எங்க படத்துலயே விஜய் வந்து உதயால பண்ணாங்க. ஸோ விஜய், I'm 60 now. Yes. Vijay must be in his 50s. So ஒரு 10 year அந்த பிரதர்லி கேப்ல வந்து நாங்க நன்னாவே அந்த உதயம் போது நல்ல பழக ஆரம்பிச்சோம். அது இன்னி வரைக்கும் தொடர்ந்து இருக்கு. ஓகே. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். போய் அவரை போய் டிஸ்டர்ப் பண்றது வந்து யாரையுமே நான் இது வரைக்கும் நான் தான் சொல்லுவேன், எப்பவுமே நான் வந்து யாருக்கிட்டையும் நான் போட்டோ எடுத்துனதே கிடையாது. ஓகே. அஜித் சார் கூட, விஜய் சார் கூட, யார் கூடயும் கிடையாது. ஓகே. இன்னி வரைக்கும் கிடையாது. ஒரே ஒரு ஆர்டிஸ்டோட இப்போ ரீசெண்டா நடிச்ச படத்துல ஒரு ஹீரோ வந்து நீங்க வாங்க நான் போட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லி என் கூட ஒரு போட்டோ எடுத்திருந்தாரு. ஓகே. அதான் அவரே அதை ரிலீஸ் பண்ணுவோம் பார்த்துக்கோங்க. சரி சார், நாங்க கேட்கல. ஆமா. ஓகே. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமாச்சாரம் வினோதோட என்னன்னா, இதுல கூப்பிட்டாரு, அதுக்கு அடுத்த படத்துல கூப்பிட்டாரு, பட் ஐ குடன்ட் டு இட். வலிமையில கூப்பிட்டாரு, நான் பண்ண முடியல. அதுக்கு வந்து
ஒரு இறங்கி பேசுகிற தமிழ் பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், தம்பி இது வந்து அக்மார்க் மூஞ்சி, இந்த மூஞ்சிக்கு உனக்கு வந்து அந்த தமிழ் செட் ஆகாது, உனக்கே தெரியும் அப்படின்னு. இல்லை சார் எனக்கே அந்த டவுட் உண்டு, இருந்தாலும் கேட்கலான்னு கேட்டவங்கள பிகாஸ் தே நோ பெட்டர். ஓகே 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 நான் அப்படியும் நான் வந்து கமல் சார் மாதிரி நான் பேசிலாம் காமிப்பேன், இந்த தமிழ் அந்த தமிழ்லாம் பேசிலாம் காமிப்பேன். தவிர ஃப்ரீ இது ஃப்ளூயண்ட்டாக வர்றது கஷ்டம். ஓகே இன்ஃபேக்ட் அதனாலேயே நான் வந்து மணிரத்னம் சாரோட இதுக்கு வந்து இந்த பொன்னியின் செல்வனுக்கு கூப்பிட்டு என்ன டெஸ்ட்லாம் பண்ணாங்க. ஓகே டப்பிங் இல்லை படத்துக்கே ஓகே 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 எல்லாம் இது பண்ணி இது பண்ணிக்கிறாங்க, வீடியோ டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே அது பண்ணும்போது கூட நான் சொல்லிட்டேன், தமிழத்துல இவ்வளோ தமிழ்லாம் நமக்கு நம்மளால மணி சாருக்கு ரிஸ்க் வந்துடும், தமிழ்லாம் நமக்கு அவ்வளோ வரல அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இது நான் தமிழ் மேலே ஈடுபாடு இல்லைன்னு இல்லை, ஃப்ளூயன்சி கிடையாது. ஓகே அதாவது தொடர்ந்து அதை அந்த சரித்திர தமிழாக எனக்கு பேச தெரியாது. நான் அவரே இதெல்லாம் பார்த்து சிரிச்சுன்னு பாரு, அப்பயே நான் அந்த வீடியோலேயே சொல்லிட்டேன் மணி சார் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் இந்த தமிழ் வராதே சார்ன்னா. எனிவேஸ் ஸோ இந்த அந்த வலிமையில எனக்கு கொடுக்கல. அதுக்கு அடுத்து துணியுள்ள குட் கேரக்டர். ஓகே ஒரு சின்னதாக மினிஸ்டர் கேரக்டர் கொடுத்தாரு. நல்ல அந்த பாண்டேஜ் இருந்தது. இந்த ஜனநாயகன் அனௌன்ஸ் பண்ண சமயத்தில் ஒரு அக்கேஷனில் ஐ மெட்டம். ஓகே அப்போ வந்து எங்கள் மெஸ் இருந்தது, ஹி யூஸ் டு கம். அப்போ ஒரு அக்கேஷனில் ஐ மெட்டம். அப்போ வந்து சாதாரணமாக ஏதோ பேச்சுவாக்கில் பேசின்னு இருக்கும்போது, சார் இதில் ஒரு நச்சுன்னு ஒன்று நான் டிசைட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகே ரைட் டயத்தில் ஐ கால் யூ. ஓகே அவரு சொல்லிட்டாரு. நானும் பெருசாக எதுவும் ஃபாலோ பண்ணல, ஏன்னா ஐ நோ இஃப் ஹி சேஸ் ஹி இஸ் நாட் அ லூஸ் டாக்கர். அவர் கமிட் பண்ணாங்கன்னா கமிட் பண்ணது பண்ணுவாருன்னு தெரியும். அடி வந்துட்டு இந்த இது வந்து டைம் வந்து திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டுவாங்க, ஓகே பார்த்துருவோம்னு சொல்லி ஒரு இது எடுத்தாங்க. அப்போ பார்த்தா ஒரு செலக்ட் பண்ணுற ஒரு ஷார்ட்டு, அதோட இன்னைக்கு முடிஞ்சிட்டு சார் நீ போகலான்ட்டாங்க. ஓகே கேட்டேன், அப்போதான் கேட்டேன், டேய் நச்சுன்னு சொன்னா தம்பி, ஒரு செலக்ட் பண்ணுற ஷார்ட்டுக்கு சார் கூப்பிட்றேன் சார் இருங்க அப்படின்னு திரும்பி ஒரு 15 நாள் கழிச்சு கால் பண்ணி. ஓகே அதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தது. ஓகே ஸோ அந்த டைலாக் கொஞ்சம் சொல்லி காட்ட முடியுமா? எனக்கு அதை இப்போ நேரில் கேட்கணும் போல இருக்கு. அந்த காலர் வந்து சொல்றாரு, உனக்கு ஒரு சமுத்திரகனி சாரோட வாய்ஸ் தான் நினைக்கிறாரு, அவர் தான். இல்ல அது பேசுனது யாருன்னு தெரியல. ஓகே 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 அப்படின்னு நான் வந்து ஐ ஹேவ் டு ஜஸ்ட் நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு கன் ரிப்பேர் ஷாப். நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இருந்து நான் இதை பார்த்துட்டு இந்த ஃபோன் வந்து வெறும்னா ரெஸ்பாண்டிங் டு தட். ஓகே நான் வந்து ஃபோன் எடுத்து அப்படின்னு அந்த ஒரு இதுதான், ஒரு சை மட்டும்தான். அதுக்கு அங்கேருந்து பதில் வந்தோடனே அப்போ தான் அந்த ஐ ஓப்பனிங் ஷாட் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது ஐ திங்க் மெயின் ஃபிலிமில் வரும்னு நினைக்கிறேன். அது வந்து அதை பார்த்துட்டு உடனே சார் நீங்கள் தொற்றுலையே அதை மட்டும் சொல்லுங்கள். ஓகே ஏன்னா நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா ஒரு 5-6 மாடுலேஷனில் ஓகே சொல்லுவேன், கேட்டுப்பேன் என்னத்துக்காக இது அப்படின்னு கேட்டுப்பேன். அது கேட்டுருந்தேன். நீங்கள் யூஆர் இன்ட்ரடியூசிங் விஜய்ன்னு எனக்கு அப்போ தான் சொல்கிறேன். ஓகே அதாவது இன்ட்ரடியூசிங் விஜய்னா இதுவாக இல்லை, அந்த ஒரு கேரக்டரோட பலத்தை அங்கே நீங்கள் உங்கள் வழியாக தான் அந்த வெளில வரும்போது சார் அப்படின்னு சொல்லி செட். ஐ மீன் ஈவன் நானுமே உங்கள் எல்லாரும் மாதிரியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க படம் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு. அஜித்துக்கு பண்ணோம் இவருக்கு பண்ணலையான்னு எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு கால் நெருடல் இருந்துன்னே தான் இருந்தது. கிடைச்சா நல்லா இருக்கணும், பட் எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு அழகான தருணத்தில் வந்தது. ஓகே இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீலூடாக வந்து முண்டாகாரத்துலேயே ஒரு டைலாக்ல வந்து நான் மாஸ்டர்னு சொல்லியிருப்பேன். ஓகே அப்போ விஜயோட மாஸ்டர்னு ஒரு படம் அப்போதான் உள்ள வரப்போகுது என்ன. ஸோ அதை வந்து நான் சொடுக்கு போட்டு சொல்லியிருப்பேன். அதுவே ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி, அப்போ கொஞ்சம் ஒரு சின்ன திருப்தி, சரி ஓகே நமக்கு அஜித்தை பண்ண மாதிரி இருக்கும் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. பட் அதையும் மீறி இது வந்ததுன்றது எனக்கு பெரிய நான் மாதிரி தேங்க் பண்ணிகிட்டே இருக்கலாம் இவங்க எல்லாரையுமே. ஓகே அது தொற்றுலையே அப்படின்னு அதை வந்து நம்ம சாதாரணமாக சொல்லலாம், தொற்றுலையேவா அப்படின்னு கேட்கலாம். அது இந்த டெப்த் தெரியணுன்றதுனால ஷூட் போதே அந்த வாய்ஸ் கொண்டு வந்து ஓகே எனக்கு பேஸ் கொஞ்சம் வரும். அதனால அது பேசும்போதே தொற்றுலையே அப்படின்னு அதை எடுத்து ஓகே
சம்பவம் பண்றவனை பார்த்துருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனை கேள்விப்பட்டிருக்கியா? பா அதுதான். ஓகே, தொட்டுறாத. பக்கா சார். ஓகே, எல்லாரும் ஸ்பாட்ல அத்தனை பேரும் அதை ரசிச்சு கை தட்டி ரொம்ப வரவேற்றாங்க. ஓகே, எனக்கு அப்பவே வந்து ஐ ஹேட் சம் நாலேஜ். ஓகே, இது நம்ம ஏதோ சரியா பண்றோம் போல இருக்குன்ட்டு. ஓகே, டம்பிங்ல போனப்போ ஹி வாஸ் தேர். எஸ்பெஷலி மற்றவங்களுக்குலாம் வந்தாரான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா அவன் இருப்பான். வெரி வெரி சின்சியர் ஃபெலோ. எனக்கு அவன் சொல்றதுனால யாரும் தப்பா நினைச்சிக்காதீங்கப்பா. ஏன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேரக்டர்ஸ். அவங்க போய் நான் ரொம்ப வாங்க போங்கலாம் சொன்னா நல்லா இருக்காது. ஓகே, ஸோ அவர் வந்து கூடவே உட்காந்து அதை மெருகேற்றணும். அது அந்த அந்த இருக்கிற பேஸை அவங்க வந்து அந்த ஸ்டுடியோல வந்து கேட்கும்போது ஓகே, வேற லெவல், வேற லெவல். ஆனஸ்ட்லி. ஓகே, நீங்க இப்ப தியேட்டர்ல கேட்கும்போது அது இன்னுமே டபுளா இருக்கும். ஆமா. ஓகே, சோ அந்த சீன் முடிச்சதுக்கு அப்புறம் வேற ஏதாவது சீக்வென்ஸ் எடுத்தாரா? இல்ல. ஓகே, எடுக்கல. ஓகே, எனக்கு அவ்வளவுதான் போர்ஷன் அது. ஓகே, 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 ஓகே. உண்மையிலேயே நான் வந்து ஒண்ணு நான் பர்சனலா ஃபீல் பண்ணது, ஒரே ஒரு விஜயோட ஒரு ஷேர் பண்ற மாதிரி காம்பினேஷன் இருந்திருக்கலாமேன்னு. ஓகே, இல்ல. ஓகே, அது வந்து எனக்கு கொஞ்சோண்டு ஒரு சின்னதா ஐய இவ்வளவு பெரிய படம் இந்த ஹாப்பினஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, விஜய் இருந்திருந்தா நான் ஜாலியா விஜயோட காம்பினேஷன் இருந்திருக்குமே ஓகே அப்படின்ட்டு. எனக்கு தெரியலாம் வந்து வி என்ஜாய்ட். நாங்க வந்து அதாவது அட்லியும் விஜயும் சார் நாங்க எடுக்கிற ஒரு ஷாட்டுமே நான் இருக்கக்கூடிய அவங்க எடுத்துக்கலாம் அவங்க எப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இருக்கிற ஷாட்டா நான் இருக்கும்போது அவங்க எப்படி அப்சர்வ் பண்ணி என்ன எல்லாம் எப்படி கலடா பண்றாங்க. விஜய் வந்து என்கிட்ட அப்பே சொன்னாங்க, சார் உங்களுக்கு நடிக்க வேற வரல சார் அப்படின்ட்டு. அப்பாடா தேங்க்ஸ் தம்பி, கிளம்பிட்டு வா வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இல்ல சார் யூ ஆர் லிவிங் இட் அப்படின்னாரு. ஓகே, ஓகே, ஓகே. யூ ஆர் நாட் ஆக்டிங் பர் சே, நீங்க அந்த ஆக்டிங் வரணும்ன்ற இந்த இது இல்ல, யூ ஆர் லிவிங் த கேரக்டர். ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நீங்க வந்து பாருங்கன்னா பார்க்க மாட்டேன்றீங்க. எனக்கு பார்க்க மாட்டேன், மானிட்டர் பார்க்க மாட்டேன். நீங்க தெரியுப்பா? ஓகே, மானிட்டர் பார்க்க மாட்டீங்க. ஷூட் பண்ணா அந்த மானிட்டர் பார்க்க மாட்டேன். ஏன்னா டைரக்டரோட நம்ம என்ன பெரிய இது, அவரு ஓகேயான்னு சொல்லணும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் அட்லி கிட்ட அப்ப நான் கேட்டது வந்து ரிக்வெஸ்ட் பண்றது, கிளிசரின் போட்டு தண்ணி வந்தது. தம்பி அது வேணாமே, முடிஞ்சா அதை நீ எனக்காக ஒரு ரீஷூட் பண்ண முடியுமா? கிளிசரின் இல்லாம நான் பண்றேன். ஓகே. ஆனால் மறுநாள் அன்னைக்கு லைட் போயிட்டு மறுநாள் வந்து ஆஸ்க் மீ டு கம் ஏர்லி. ஓகே. விஜய் சார் வந்து முன்னாடி வந்தவங்க எனக்கு ஷார்ட் நான் முடிச்சிடறேன்னாரு. அதே மாதிரி பண்ணாரு, முடிச்சாரு. அதான் நீங்களா ஸ்க்ரீன்ல பாக்குறீங்க. கிளிசரின் இல்லாம தான். எனக்கு கிளிசரின் என்னாச்சுன்னா எனக்கு கண் சிமிட்டின்டே இருந்தது. ஓகே, 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 ஓகே. அந்த சீனோட இன்டென்சிட்டி அது வந்து பாதிக்கும். ஓகே. இது வந்து கண் சிமிட்டாம அப்படியே அந்த பொண்ணு கேப்பா. விஜய் வந்து நீங்க எனக்கு ஃபேமிலியா தான் ஒண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. அது அந்த மூடு அந்த ஃபேமிலி எல்லாமே வந்து அந்த காஃபி எடுக்கிற சமயத்துல ஒரு கன் ஷாட் வரும். அது அதே மாதிரி இதுல ஏதாவது ஒண்ணு பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க விஜய் சாருக்கும் பில்டப் கொடுத்துட்டீங்க. நேர்கொண்ட பார்வையிலும் அது சரியான ஒரு பில்டப் ஷாட் தான். தம்பி அவர் ரொம்ப நாளா கோர்ட்ல இருக்காரு. சத்தியமா அதுவும் இந்த நான் வந்து ரொம்ப செல்லமா திட்டிடுவேன் சார். எனக்கு பயமா இருக்கு. ஓகே. சொல்ல மாட்டாங்கல்ல எதுனாலன்ட்டா. அந்த ஸ்பாட்ல ஹைதராபாத் போய் நாங்க இதுல ஷூட் பண்ண வரைக்கும் அஜித் சாருக்கும் தெரியும், அஜித்தும் சொல்லல, அவரும் சொல்லல உங்ககிட்ட. ஓகே. ஜே அதாவது நான் வந்து கேட்டுட்டு நான் போய் கேரவன்ல இருக்கேன். நான் வந்து சொன்னேன், அஜித் வந்துட்டாங்க சொல்லுங்கப்பா, I would like to just courtesy meet him. ஷூட்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி I would like to meet him. ரொம்ப நேரம் ஆச்சு, யாருமே வந்து எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஓகே. சரி மோனே வந்திருப்பாங்க கண்டிப்பா அந்த பையன் அப்படி சொல்லி நான் இறங்குறேன். ஏன்னா he is in front of my door. ஜி நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, I want to come and greet you அப்படின்னு. நான் ஸ்டண்ட். 2 பாய்ஸும் நான் சொன்னேன், நான் சும்மா அந்த ரசிகர்கள்லாம் அவங்களுக்குள்ள ஏன் ஸ்பிளிட் வச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே சார், they're down to earth. Okay. And you move with them. Both of them, they're down to earth. For that matter, any artist. அவங்கள நம்ம ட்ரபிள் பண்ணாத வரைக்கும், நம்ம போய் ஒரு ஒரு செல்ஃபி சார்னு அந்த அசட் வழியாமல் இருக்கிற வரைக்கும் they are very very down to earth. Okay.
தென் தேர் ஆல் ஆல்சோ ஹியூமன் பீயிங். ஓகே. அவங்களுக்கும் ஆசா பசங்கள் இருக்கு, அவங்களுக்கும் மற்ற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம எப்படி நம்ம ஒருத்தர் அரவணைக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் நம்மளை அரவணைப்பாங்க. ஓகே. அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்துடணும். அவங்க ஏதோ ஒரு பிஸி ஷெடியூல்ல இருக்கும்போது நம்ம அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணி வேற ஏதாவது நம்ம டைவர்ட் பண்ணாதான் கஷ்டம். ஓகே, அந்த மாதிரி நடந்தது தான். ஓகே. ஸோ நீங்கள் ஆல்ரெடி தெரிய ஒர்க் பண்ணிங்கன்னு சொல்லும்போது நீங்கள் உதயாலையுமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, விஜய் சார் கூட அட்லீஸ்ட் அதில் உங்கள் அப்பாவும் நடிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு உதயா வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல படம் தான். அது வந்து ஒரு ரிலீஸ் டைமும் ஏகப்பட்ட இஷ்யூஸ்னால வந்துட்டு அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அந்த இப்போ அந்த சீன் ரீவிசிட் பண்ணி எப்பயா பார்த்தீங்களா? பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? தெரியும் போது நான் விஜய்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். ஓகே. உட்காந்து நாங்கள் பேசிட்டு இருக்கோம், பிட்வீன் த ஷார்ட்ஸ் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்கோம். அப்போ கேட்டேன், நம்ம எப்படா ஒரு நாள் இப்படியே மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு கேட்டேன். லுக்க பொறாமையா இருக்கு சார். அந்த பையனோட 10 வயசு பெரியவன் வச்சு அந்த நீங்க அந்த ஆங்கிள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபைன். பட் அதே ஸ்ட்ரக்சரா, அதாவது ரொம்ப ஒடிசலான ஒல்லி பிச்சானும் இல்லை, ஓகே, ரொம்ப பூசின மாதிரியும் இல்லை, கரெக்டா அந்த அந்த ஹீரோக்குன்னா ஹீரோக்கு என்ன அந்த ஒரு பாடி மெயின்டெனன்ஸு. நான் கேட்டேன், இதெல்லாம் இல்லை, ஏன்னா இஸ் நாட் அன் ஏலியன் டு மீ. ஓகே, ஓகேவா? நம்ம அழகான ஜாலியான ஃப்ரீக்வன்சியில் பேசும்போது எப்படி மெயின்டைன் பண்ண முடியுது நல்ல அப்படின்னு. ஓகே சார், நம்மளை நம்பி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பைசா போடுறாங்க சார், டு மெயின்டைன். நான் எனக்கும் நிறைய சாப்பிடணும்னு ஆசை சார், பட் ஐ ரெஸ்ட்ரிக்ட். ஓகே. நான் இதை வந்து உதயாம் போது ஜென்ரலாக அவரோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஓகே. ரொம்ப கம்மியாக அண்ட் அமைதி டு த கோர். நான் இவ்வளோ விளாடன்னு பேசுகிறேன், அதெல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க. கேள்வி கேட்டால் அதுக்கு பதில். ஓகே. பழகிட்டானா அதுக்கப்புறம் பேசுவோம். ஓகே. அந்த ஒரு 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 பாண்ட் வர அந்த ஒரு சின்ன ஃப்ரீக்வன்சி செட் ஆகும். தத்துக்கான்னு பேசல, ஓகேவா? ஸோ ஐ ஆஸ்ட் ஹிம் பர்சனலா. ஓகே. உதயாம் போது எல்லாருமே நான் அவர் ஷாதுன்னு மணி சாரோட அசிஸ்டன்ட் வருவீங்க. ஓகே. நாங்கள் 3 பேரும் ஒரே கேங்கா தான் நாங்கள் எங்கே போகிறது வந்தாலும் அந்த அந்த சினிமாவில் அப்படி தான் எங்களை போர்ட்ரே பண்ணி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ரியலாகவும் நாங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, ஒன்றா உட்காந்து பேசுறது, இப்படி தான் ஜாலியாக. எந்த விதமான அந்த ஒரு அந்த ஸ்டார்டம் அதெல்லாம் எந்த இதுலேயும் ஹி ஹஸ் நாட் ஷோன். ஈவன் தெரியும் போது கூட ஹி ஹஸ் நாட் ஷோன் தட். ஓகே. நான் எல்லாம் ஸ்டில் எடுத்துக்கிறாங்க, நம்ம ஸ்டில் எடுத்துக்கலாமான்ற அந்த இதில் எனக்கு ஒரு சின்ன ஆசையாக நான் போய் கேட்டிருந்தா வாங்க எடுத்துருவேன். ஆமாம். எனக்கு என்னமோ தெரியல, சின்ன வயசுல இந்த பழக்கம் இல்லை, கேட்கல. ஓகே. ஏன்னா நான்லாம் அந்த மாதிரி எடுத்துருந்தேன்னா எங்கள் அப்பா சாப்பாடு கூட போட்டு பாட வேலை இருப்பார். ஓகே. ஏன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றது அப்பாவோட. ஓகே, புரியுது. அதனால் தெரியும் போது எல்லாமே ஆல் ஜஸ்ட் அந்த ஃப்ரெண்ட்லி டாக்ஸோட சரி, அவ்வளோதான். கரெக்டாக 2016 தெரிய வந்துச்சு, 2026 வருது. ஓகே. ஸோ இந்த அளவுக்கு ஒரு தம்பியாக இருந்திருக்காரு. அப்படிங்கும்போது நான் மற்ற விஷயங்கள் பற்றி கேட்கவில்லை, பட் அஸ் அவர் உச்சபட்சத்தில் இருக்கும்போது கடைசி படம் இதுதான் என் கடைசி படம் சொல்லிட்டு போகிற விஷயம் நீங்கள் கேட்டப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? லைக் எனி அதர் ஃபேன். ஓகே. இன்னும் கொஞ்சம் பண்ணலாமே படம், அப்படிதான் தோன்றும். ஓகே. He is not only a good artist, a good entertainer. ஓகே, கண்டிப்பா. ஓகேவா? அது வெறும் ஆர்டிஸ்டாக வந்து ஸ்க்ரீனில் வந்தார்ப்பா, அது வந்தார்னா என்ன பண்ணுறாருன்றதோட இல்லாமல் குட் என்டர்டெய்னர். ரஜினி சார்லாம் வந்து அந்த அவர் வந்து தானே ஒரு என்டர்டெய்னராக ஆன ஒன்று தான் கடகடன்னு வந்தாருன்னு சொல்லுவாங்க. ஸோ மாதிரி இவருமே ஒரு நல்ல என்டர்டெய்னராக. நேற்று கூட ஒரு இதில் சொல்லியிருந்தேன், ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக. அவரோட ஏர்லி ஃபிலிம்லாம் நான் பார்த்துருக்கேன். அதுக்கும் உதயால பண்ணதுக்கும் தெரியல பண்ணதுக்கும் இப்போ நான் இதனுடைய இதெல்லாம் ஃபுட்டேஜ்லாம் பார்க்கறதுக்கும் டிராஸ்டிக் டிஃபரன்ஸ். எஸ் grown from பரங்கிமலை டு இமயமலை, ஆனஸ்ட்லி. ஓகே 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 ஓகே. இது எந்த வித எக்ஸாஜரேஷனும் கிடையாது. இது நீங்கள் யாரை கேட்டீங்களோ சொல்லுவாங்க, பிகாஸ் இஸ் டன் ஹோம்ஒர்க். ஓகே. டான்ஸ்னா அந்த டான்ஸ் எவ்வளோ மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. அஜித் போய் கார் ஓட்டுறாரு அப்படின்னு சொன்னா அவர் என்ன எடுத்தோடனே 1000 எடுத்தோம். இன்னும்
he has done that homework. ஓகே. எஸ், அந்த பேஷன் அதில் அதில் ஒர்க் பண்ணி அதெல்லாம் அந்த அந்த இது இருந்தால் தான் சார் வர முடியும். கண்டிப்பா. அட் 50s ரெண்டு பேருமே அவங்க பேஷனை நோக்கி போய் யங்ஸ்டர்ஸ் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார். எப்பயுமே தான் உங்களோட கனவு நோக்கி நீங்க போலான்னு சொல்லிட்டு அஜித் சார் ஒரு பக்கம் ரேசிங்ல போறதாகட்டும், எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் தோணுது, எனக்கு ஒரு பேஷன் சொல்லி விஜய் சார் இப்போ பாலிடிக்ஸ் பண்ணதாகட்டும், ரெண்டு பேருமே சினிமா முக்கியம் தான், பட் எங்களுக்கு இது அதை தாண்டி வேற விஷயங்கள் இருக்குன்னு போனது எல்லாருமே அது எவ்ரி இண்டிவிஜுவல் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. அது ஃபால்ஸா அவர் போய் ஒரு 10 பேர் அடிக்கிறாருன்னு நம்மளால போய் 10 பேர் அடிக்க முடியாது. அது சினிமாக்கு அந்த இடத்துல அது தேவைப்படுறத அவர் பண்றாரு. அது ஒரு ஹீரோயிசம். அவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க, ஓகே, சினிமா பாருங்கப்பா, எதுக்கு நீங்க இது பண்றீங்கன்ற ரேஞ்சுக்கு. இது முன்னாடி சீனியர்ஸும் சொல்லியிருக்காங்க, எஸ்டரியர் ஆர்டிஸ்டமும் அட்வொகேட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம என்ன சொல்றோம்னா, ஐயா நீங்க இது பண்றீங்களா, ஓகேவா, அவங்க சொன்னது ஓகே, அதை வச்சு ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் அவசியமே இல்லை. அவங்க ரெண்டு பேருமே நல்ல யுனைடடா எங்க பார்த்தாலும் ஒரு நல்ல வைப்ல இருக்காங்க. நம்ம இங்க நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு அங்க அவங்கள பத்தி வச்சு சண்டை போடணும், நீ அவரா நான் இவரா அப்படின்ட்டு. லெட்ஸ் லைக் எவ்ரி ஒன். ஓகே. அப்பதான் ஒரு சின்ன ஹார்மனி கிடைக்கும், பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும் எல்லாருக்கும். இந்த கண்ணு உனக்கு பிடிக்குமா, இந்த கண்ணு பிடிக்குமான்னு அடைய இருக்கு. கண்ணா ரெண்டு கண்ணு தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும்ன்ற ரேஞ்ச் தானே. ஓகே. ஸோ தட் இஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ரெண்டு பேரோட அப்ரோச்சும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ரெண்டு பேரோட அப்ரோச்சுமே பிடிச்சிருக்கு. இண்டிவிஜுவலாக எங்களுக்கு பிடிச்சது நாங்கள் பண்ணுறோம், யூ கேஸ் டூ இட். அந்த டூ இட்னு சொல்கிற அந்த ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, அதை நம்ம பசங்க ரைட்டாக புரிஞ்சுட்டாங்கன்னா தமிழ்நாடு வேற லெவல்ல இருக்கும் ஆனஸ்ட்லி. ஓகே சார், ஒரு அருமையான ஜெர்னி சார். கண்டிப்பா இப்போ இளைஞர்கள் உங்களை கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த படம் யாரெல்லாமோ சார் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொன்னீங்க ஓப்பனிங்ல சொன்னீங்க முதுகு ஷாட் அப்படின்ட்டு. முதுகு ஷாட்டை பார்த்துட்டு கூப்பிட்டு என்ன பாராட்டுறாங்க சார். அதாவது என் ஃபேஸ் இன்னும் ஃபுல்லா தெரியல சார். நீங்க பண்ணீங்க கண்ணு தான் தரப்பீங்க, கண்ணு ஐ ஷாட் தான் தெரியும். ஐ ஷாட் இன்னும் என் ஃபேஸ் ஃபுல்லா தெரியல. குரலை வச்சுண்டு சார் இது நீங்க தானே நாங்க டிசைட் பண்றோம்னு நிறைய பேர் பேசுறாங்க. ஓகே. ஒரு பிளசன்ட்னஸ், ஒரு பெரிய சரி நம்மளும் இந்த ஒரு பார்ட் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்கு. ஓகே. வேலை வாங்கினா வினோதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனஸ்ட்லி. வினோத் அண்ட் டீம், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். தேங்க்யூ வெரி மச். அண்ட் விஜய், விஷ் யூ ஆல் த பெஸ்ட். கண்ணா அவனோட எண்டர்வேர் சார், ஆல் த பெஸ்ட். ஓகே. ஸோ நான் கான்டாக்ட் நம்பர் வாங்கி பேசுனதுலேருந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இப்பயே கூட ஃப்ரீயாக இருக்கேன் வாங்கலன்னு சொல்லி நேத்தியே நீங்கள் சொன்னீங்க. கேமரா அவைலபிளாக நான் இன்னைக்கு வந்தேன். தேங்க்யூ ஸோ மச் சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. நமஸ்காரம். உங்கள் சேனலும் நல்லா வரட்டும். நன்றி சார். நன்றி.